பிரைஸ் தி லார்ட். இன்று வேதம் வாசித்தீர்களா? வாசிப்போம் பாருங்கள். நீங்கள் மாறும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று லூக்கா 9 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு ஐஸ்வர்யானுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். உக்ரானக்காரன் அந்த ஐஸ்வர்யத்தை அடிப்பதாக கேள்விப்பட்டவுடனே அவனை அழைத்து, உன் கணக்கை ஒப்புவித்து விடு, இனி உனக்கு இங்கு வேலையில் என்று சொல்லி அவனோடு பேசுகிறான். உடனே உக்ரானக்காரன் யோசிக்கிறான், குத்துகிறதற்கு உழைப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, யாசகம் கேட்பதற்கு கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி தான் ஒரு காரியத்தை யோசித்தவனாக கடன்பட்டவர்களிடத்தில் சென்று 100 குடம் எண்ணெய் வாங்கினிடத்தில் 50 ஆகும், 100 கலம் கோதுமை வாங்கினிடத்தில் 80 கலமாக எழுதும்படி செய்து தன் கணக்கை எல்லாம் கொண்டு வந்து ஐஸ்வரண்டத்திலே அவன் ஒப்புவித்தான். அதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டு புத்தியாய் செய்தான் என்று சொல்லி அவனை மெச்சிக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் மாளும்போது, நீங்கள் மரிக்கிறதுக்கு முன்பாக உங்களை நித்தியமான வீடுகளிலே தேவ ராஜ்யத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை தேவ தூதர்கள் வரவேற்கும்படி அநீதியான உலகப் பொருளால் நிச்சயமற்ற இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு சிநேகிதர்களாக ஆத்துமாக்களை சம்பாதிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நாம் ஆளும்போது நித்தியமான வீடுகளிலே நம்மை தேவ தூதர்கள் வரவேற்கும்படியாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து நம்முடைய ஆத்மாவை காத்து அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தும் போது தேவன் நித்திய ராஜ்யத்தில் நம்மை தேவத்தோடு கூட மகிழ்ச்சியோடு வரவேற்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் உன்னை அதிகாரிக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாக இருக்கட்டும். தேவன் நம்மிலே மகிமைப்படுவாராக. ஆமென்.